இடிச்சதுக்கப்புறம் அமைதியாக பேசணும் சார். ரொம்ப எமோஷனலாக நல்லா இருக்குது சார். பல தகவல் சொன்னீங்க. பெருமைப்பிற்குரிய, பேரன்புக்குரிய, வணக்கத்திற்குரிய, மரியாதைக்குரிய, நிமிடத்திற்கு ஒரு முறை உடமாட்டுகின்ற மரியாதைக்குரிய நிகழ்வுரன் அவர்களே, இந்த பிரசாத் ஸ்டுடியோ லேப் தியேட்டரில் நானும் பல நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். இந்த தேட்டரை யோசிச்சிருக்கேன். என்னடா ஒருத்தர் தடக்கெல்லாம் பாடுறாரு, தடக்கெல்லாம் வர்றாரு, இங்கிட்டு போனால் ஒரு ட்ரெஸ் மாத்துறாரு, அங்கிட்டு போனார். ஜிகனா அன்னைக்கு வைக்காம விட்டுருக்காரு. நல்ல வேலை நீங்கள் தப்பிச்சிங்க. நாளைக்கு வச்சு எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். தயாரிப்பாளர்களுக்கு அன்புக்குரிய நண்பன் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி, தங்கர்பச்சன் படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜா, எல்லாத்துக்கும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். விருத்தாச்சலம்னு நான் சொல்கிறது விருதாச்சலம்னு நான் கேள்விப்பட்டது என் அன்புக்குரிய நண்பன் தங்கர்பச்சன் அவர்கள் வந்து பவளக்கொடின்னு ஒரு படம் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங். அப்போ தான் எனக்கு தங்கர்பச்சனை வந்து ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தினார். அவர் கேமராமேன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நான் அங்கே வேறொரு படத்துக்காக போகும்போது அவர் வந்து எனக்கு விருதாச்சலம் பார்க்குங்க, விருத்தாச்சலத்தை விருதாச்சலம் இந்த மண் வாசனைங்கிறது, இந்த முந்திரிக்காடு, இதை பற்றி அவருடைய எழுத்தும் அவருடைய பேச்சும் தான் எனக்கு முதல்ல அறிமுகம். அதுக்கப்புறம் தான் எனக்கு மூலமாக அதை பற்றிலாம் செய்தி வந்தது. அந்த குழுவிலேருந்து அந்த தங்கர்பச்சனின் பள்ளிக்கூடத்திலேருந்து வந்த மாணவர் தான் கௌதமன். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த பகுதியில் நிறையா பணியாற்றின ஒரு இது. ஸோ முந்திரிக்காடு, அந்த பக்கம் இருக்கிற அந்த பண்பாடு, இதெல்லாம் வந்து இந்த கடலைக்கொட்டையெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ மொத்தமாக முடிஞ்சு போச்சு. அந்த பக்கம் இன்னும் அந்த விவசாயம் கொஞ்சம் இருக்குது, இன்னும் வாடுது. அதெல்லாம் போய் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக கௌதமனுக்கும், அதை எழுத்தாக எனக்கு சொன்ன தங்கர்பச்சனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் எனக்கு அழைப்பு கொடுத்து ஒரு நிகழ்ச்சி சொல்லும்போது அவருக்குள்ளே இருக்கிற கொதிப்பு, அந்த வியாபாரம், ஒரு தயாரிப்பாளரை என்னென்ன படுத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தம்பி கௌதமனுக்கு. நீங்கள் வெற்றி பெறணும். உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய உண்மையான ஈடுபாடும் இந்த படத்தை வந்து அடுத்த தரத்துக்கு கொண்டு செல்லணும். அதுக்கு ஊடகங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக ஒளிப்பதிவாளர்